Hello everyone, welcome to Think Plus Win. இது நம்மளோட நியூ சேனல். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு 8th மேக்ஸ் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்பர்ஸில் ஒரு 9 டாபிக்ஸ் இருக்குது. நான் இங்கே எழுதியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ட்ரோடக்ஷன் போயிடலாம். இன்ட்ரடக்ஷனில் நம்பர்ஸோட டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 7th படிச்சிருப்போம். ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1, 2, 3, 4, 5, 6 இட் கோஸ் அப் டு இன்ஃபினிட்டி. நம்பர்ஸோட கண்டினியூட்டி ரெப்ரசென்ட் பண்ண தான் டாட் வச்சுருக்கோம். ஜென்ரலாக நம்பர்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணுவோம்? 1, 2, 3, 4 தானே கவுண்ட் பண்ணுவோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோட இன்னொரு நேம் கவுண்டிங் நம்பர்ஸ் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை n. அண்ட் தென் ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0, 1, 2, 3, 4, 5, 6 போகும். ஹோல் நம்பர்ஸை ஏன் 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு பேஸ்கெட்டில் 10 ஃப்ரூட்ஸ் இருக்குது. அந்த 10 ஃப்ரூட்ஸையும் எடுத்துட்டோன்னா பேஸ்கெட் எம்டியாக இருக்கும். அந்த எம்டினஸை ரெப்ரசென்ட் பண்ண தான் 0 யூஸ் பண்ணுறோம். ஹோல் நம்பர் எப்படி டினோட் பண்ணலாம்? டபிள்யூன்னு டினோட் பண்ணலாம். அண்ட் தென் இன்டீஜர்ஸ்னால் -∞ to +∞. நம்பர் லைனில் 0க்கு ரைட் சைட் பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர் அண்ட் 0க்கு லெஃப்ட் சைட் நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இன்டீஜர்ஸ்னு சொல்கிறோம். இன்டீஜர்ஸ் எப்படி டினோட் பண்ணலாம்? சட்னு டினோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரேஷனல் நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ் பிட்வீன் 2 இன்டீஜர்ஸ் தான் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ 0 and 1 2 இன்டீஜர்ஸ் இருக்குது. இதுக்கு பிட்வீனில் உள்ள வேல்யூஸ் தான் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா p/qன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். வேர் q நாட் ஈக்குவல் டு 0. ரேஷனல் நம்பர்ஸ் வந்து டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கும், இல்லாட்டி நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமலாக இருக்கும். அது இன்னும் டெர்மினேட்டிங் டெசிமல்னா எக்ஸாம்பிள் வந்து 8/5. இதை டிவைட் பண்ணால் நமக்கு வேல்யூ வந்து 1.6. இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங்னா எண்டு. நெக்ஸ்ட் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் 7/3. இதை டிவைட் பண்ணால் 2.3333ன்னு போய்கிட்டே இருக்கும். ரெக்கரிங்னா ரிப்பீட்டட். நான் டெர்மினேட்டிங்னா எண்டு இல்லாமல் 333ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல். இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து the simplest form of 125/200 is dash. 125/200 உடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்டுட்டாங்க. இது நம்ம 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 5/8 is the answer. Second sum, which is not an equivalent fraction of 8/12. 8/12 ஓட equivalent fraction எது இல்லைன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு 8/12 ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். 8/12 4 டபுளார் கேன்சல் பண்ணலாம். 2 4 சார் 3 4 சார் 12. 2/3க்கு a ஈக்குவல் b கேன்சல் பண்ணலாம் 4 டபுளால். அகைன் 2 கேன்சல் பண்ணலாம். 2/3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். c கேன்சல் பண்ணலாம் 4 டபுளால். ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியாது. டி கேன்சல் பண்ணலாம் 4 டபுளால். அகெயின் 3ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ டியும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். சி இஸ் தி ஆன்சர். இப்போ தேர்ட் சம், விச் இஸ் பிக்கர் 4/5 ஆர் 8/9? ரெண்டு ஃப்ராக்ஷன் வேல்யூ கம்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எந்த நம்பர்ஸ்க்கு எடுப்போம்? டினாமினேட்டர்ஸ்க்கு தான் எடுப்போம். 5 and 9. எல்சிஎம் வந்து 45. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை 9ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும், செகண்ட் நம்பரை 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 9 4s are 36 divided by 45 or 8 5s are 40 divided by 45. டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் டைரெக்டாக கம்பேர் பண்ணிக்கலாம். 36 and 40 which is bigger? 40 is bigger. So 4/5 less than 8/9. 8/9 is the bigger value. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம், ஆட் தி ஃப்ராக்ஷன்ஸ் 3/5 + 5/8 + 7/10. ஃப்ராக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எதுக்கு எடுப்போம்? டினாமினேட்டருக்கு தான் எல்சிஎம் எடுப்போம். 5 8 10. ஸோ எல்சிஎம் ஆஃப் 5 8 10. எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். 2 டபுளால் கேன்சல் பண்ணிக்கலாம். எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 40. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை 8ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், செகண்ட் நம்பரை 5ஆல், தேர்ட் நம்பரை 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போது எல்சிஎம் வந்து 40. 8 3s are 24, 25, 28,
ஆன்சர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வேலையும் ஆட் பண்ணால் 77/40. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். சிம்பிளிஃபை 1/8 மைனஸ் ஆஃப் 1/6 மைனஸ் 1/4. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை சால்வ் பண்ணிக்கலாம். 6க்கும் 4க்கும் எல்சிஎம் என்ன? 12. இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 மைனஸ் 3, இதை அப்படியே எழுதிக்கலாம். 1/8 மைனஸ், இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 1/8 மைனஸ் 1 டிவைடட் பை 12. ஸோ 8க்கு 12க்கு எல்சிஎம் வந்து 24. இது 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம், இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 மைனஸ் into minus plus 2. 5/24 is the answer. Next sixth sum. Multiple 2 3/5 and 1 4/7. First இது மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனில் இருந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். ஃப்ராக்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? 5 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு 3ஆல் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 5 2 10, 10 plus 3 13/5 and 1 7 is 7, 7 plus 4 11. இங்கே மல்டிபிள் தானே கொடுத்துருக்காங்க, ஸோ மல்டிபிள். நமக்கு எதுவும் கேன்சல் ஆகுமா? ஆகாது. ஸோ டைரெக்டாக நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 7 5 are 35, 13 into 11 143. Next seventh sum. Divide 7/36 by 35 divided by 81. 7/36 டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணணும்னா செகண்ட் வேல்யூவோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ எழுதிக்கணும். 81 divided by 35 கேன்சல் பண்ணிக்கலாம். 9 டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 9/20 is the answer. 8th sum. Fill in the boxes. இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு வேல்யூம் கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணிக்கணும். இதை கேன்சல் பண்ணால் 7/11. இந்த ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பாக்ஸஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 70 divided by பாக்ஸ் ஈக்குவல் டு 7/11. இந்த 7 வந்து 10 times 70. ஸோ 11 வந்து 10 times 110. இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். இப்போ 7/11 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் டிவைட் பை 121. 11 வந்து 11 times 121. ஸோ 7 7 times 77. இங்கே 7 7 தான் இருக்குது. ஸோ 1 டைம் பண்ணிக்கலாம் 11. இப்போ இந்த சைடு 11 வந்து 6 times 66. ஸோ 7 6 times 42. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு 7/11 தான் வரும். Next 9th sum. In a city 7/20 of the population are women and 1/4 are children. Find the fraction of the population of women. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் பாப்புலேஷன் வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஹோல் வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். விமனோட பாப்புலேஷன் ஃப்ராக்ஷன் என்ன? 7/20. சில்ட்ரன் வந்து 1/4. இப்போ மென் வேணும்னா ஹோல் வேல்யூலேருந்து விமனையும் சில்ட்ரனையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். men equal to 1 minus women population வந்து 7/20 plus children வந்து 1/4. 1 minus LCM வந்து 20. இது 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7/20 plus 5/20. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 7 plus 5 12. 1 minus 12/20. இது கேன்சல் பண்ணால் 4 டபுள் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 3 are 12, 5 4 are 20. 1 minus 3/5, 5 minus 3 2/5. அப்போ மென்னோட வேல்யூ வந்து 2/5 ப்ளஸ் 1/4/8 டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை சால்வ் பண்ணிக்கலாம். 2 4க்கு எல்சிஎம் வந்து 4. ஃபர்ஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 + 1 3, 3/4. 3/4 எப்படி டயக்ராமுக்கு ரெப்ரசென்ட் பண்ணலான்னா சர்க்கிள் எடுத்துக்கலாம் ஆர் ரெக்டாங்கிள் கூட எடுத்துக்கலாம். 4 போர்ஷன்ஸாக டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை போர்ஷன்ஸாக பிரிச்சுக்கணும். 4 போர்ஷன்ஸும் பிரித்தாச்சு. நியூமரேட்டரில் 3 இருக்குது. ஸோ 3 பார்ட்ஸை செட் பண்ணிக்கணும். தட் இஸ் தி ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.